ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜியோதர்ஷினி பேசுகிறேன். நான் நார்மலாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இல்லை, நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, இந்த மாதிரி இருந்தால் ஏன் இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா, ஒருத்தர் நம்ம ரொம்ப க்ளோஸாக பேசிட்டு பழகிட்டு இருக்காங்க, திருதிப்பு நம்ம விட்டுட்டு விலகி போகிறாங்கன்னா அது அவங்க பண்ணுறது துரோகம் தான். அது இல்லாமல் அதில் நிறைய விஷயம் சொல்லலாம். எப்படின்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்துட்டு சில என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, இப்படி எங்க நல்லா பேசுகிறாங்க, ஆனால் திடுதிப்புன்னு எங்கிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க, இதை ஒரு கமெண்ட்டாக போடுங்கன்னு சொன்னாங்க. அதை நான் ஒரு கமெண்ட்டாகவே சொல்கிறேன். ஏன் அப்படி போகிறாங்கன்னா, இந்த ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும், இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நம்மளோட பெஸ்ட்டாக இருக்காங்களான்னு பார்க்குற கேட்டகரிக்கு போயிட்டாங்க. அதனால் நம்மளோட பெஸ்ட்டாக ஒன்று இருக்கா, இதோட பெஸ்ட்டாக இருக்கா, பெஸ்ட்டுன்னே போயிட்டுருக்காங்களே தவிர யார் நல்லா இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க மனசை பார்க்க மாட்டேங்கிறாங்க, எதுவுமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளை விட நல்லா ஒரு பெஸ்ட்டாக கிடைக்கிறாங்களா, சரி ஓகே அப்படி போயிடலாங்க கேட்டகரி எல்லாம் போயிட்டுருக்காங்க. இது எந்த காலத்துக்கும் நினைக்காது, சரிங்களா? உங்கள் கூட ஒருத்தவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை விட பெஸ்ட்டு வேறு எதுவுமே கிடைக்காது. பெஸ்ட்டுன்னு வரைக்கும் பெஸ்ட்டுன்னு போயிட்டு இருந்தால் லாஸ்ட்டில் வேஸ்ட்டாக தான் நிற்கணும், ஒன்றுமே இருக்காது, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், எங்கிட்ட கேட்டதுனால சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். உங்கள் மேலே ஒருத்தர் உண்மையாக பாஸ் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை அவாய்ட் பண்ண மாட்டாங்க, சத்தியமாக உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன், அவாய்ட் பண்ண மாட்டாங்க, விட்டுட்டு போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ் அதுதான், சரிங்களா? நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க, அவங்க கூட பேச மாட்டேங்கிறாங்க அப்படி நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஒரு ஸ்டேஜில் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஓகேனா ஏற்றுக்கோங்க, இல்லையா விட்டுருங்க. நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போனாலும் நமக்கு தேவை கிடையாது, சரியா? இதுதான் நான் சொல்கிற அட்வைஸு. என்னதான் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ் தான் எல்லாமே. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம அவங்கள வெறுத்துருவோம். நம்ம சும்மா நம்ம வந்துட்டு விட்டு விலகி போக நம்மளுக்கு அவங்க மேலே பாசம் அதிகமாக நினைக்காதீங்க, பாசம் அதிகம் ஆகாது. ஒரு நாள் ஒரு காலகட்டம் வரைக்கும் இப்படி பண்ணுறாங்களோ தோணும். சில டைமில் வந்துட்டு அதுவே நமக்கு ஒரு மன கஷ்டம் வந்து மனதையே பாதித்து நம்ம அந்த விஷயத்தையும் மறந்துடுவோம், சரிங்களா? ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம மைண்டில் இருப்பாங்க, அப்புறம் வந்து நம்ம லைஃப் தான் போயிடுவோம். இதை மறந்தால் தான் நம்மளோட அடுத்த லைஃப்க்கு. அப்புறம் முக்கியம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு நல்ல லைஃப் வருதுனா தான் ஒரு லைஃப் விட்டு போகும். பெஸ்ட்டான லைஃப் வருதுன்னா விட்டு போகிற தப்பே கிடையாது. அவாய்ட் பண்ணுறான்னு கவலைப்படாதீங்க, பெஸ்ட்டாக ஒன்று வரணுன்னு சந்தோஷப்படுங்க, ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட்.